Severi's hit session January 28 and yesterday is 27. Yesterday was a bit busy, so couldn't upload the video. So இன்னைக்கு வந்து கம்பைன் பண்ணி கொஞ்சம் க்ரக்ஸாக வந்து முடிக்க ட்ரை பண்ணோம். Let me see that genocide ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இப்போது காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்ததுனால இப்போ பீப்புள் பேக் டு த நார்மல் லைஃப் அல்ல 10,000 பீப்புள் கிட்ட மிஸ் ஆகிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் ஆல்ரெடி ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் நெத்தன்யாஹூ மேலே போட்ட கேஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போட்ட கேஸில் ஜெனோசைடில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி வாரண்ட் கொடுத்துருந்தாங்க பிஃபோர். ஓகே, கெட் பேக். தட் இஸ் த்ரூவ் இந்தியாவுடைய இண்டிஜினியஸ் ஹெலிகாப்டர் இப்போ ரீசெண்ட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் இண்டோ பசிபிக் ரீஜனில் என்ன மாதிரியான யூஎஸ் ட்ரம்ப்போடைய கவர்மெண்ட் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிகாஸ் ப்ரீவியஸாக ஏஷியா பசிஃபிக்கா இந்தியன் பசிஃபிக் அப்படின்னு இண்டோ பசிஃபிக் அப்படின்னு சொல்லி இந்தியன் வருஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாற்றினார். ஸோ இப்போ ட்ரம்ப்போடைய கவர்மெண்ட் அகெயின் சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. தென் இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்காங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ ஆகுது. அண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணி அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் ட்ரைனிங் ஆகட்டும், ரெக்ரூட்மெண்ட் ஆகட்டும், அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்தோனேஷியன் பிரசிடென்ட் இப்போ ரிப்பப்ளிக் ஸ்பெஷல் இன்வைட்டியாக வந்து இந்தியா வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்தோனேஷியா இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அண்ட் இப்போ என்ன ப்ராஜெக்ட் ஆன் ஸ்டேக்கில் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். தென் ஹோமியோபதி ட்ரக், தட் இஸ் ஆல்கஹாலிக் டிங்க்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹோமியோபதி கீழே வருது. ஸோ எனி ஆல்கஹால் தட் இஸ் ஃபார் த மெடிஷனல் பர்பஸ் அப்படின்னா சென்டர் வந்து டேக்ஸ் மேக் பண்ணலாம். வேறஸ் நார்மல் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் பப்ளிக் ஹெல்த் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் கீழே வரும். பட் இது இந்த நார்மல் ஆல்கஹால் பெவரேஜை விட இந்த ஆல்கஹாலிக் டிங்க்சர் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ இதனால் நிறைய பேர் குடிச்சு அதில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. பப்ளிக் ஹெல்த்தை வந்து ஸ்டேட்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல டியூ டு திஸ் ரெகுலேஷன் ரிஜிடிட்டி. அதில் ஒரு ஆர்டிக்கல் தென் ரிப்பப்ளிக் ஜர்னி. ஸோ திஸ் நத்திங் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் த கிளைமேட் ஆக்ஷன். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் பட்ஜெட் வந்து பெரிய லெவலில் கிளைமேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. பட் அந்த ஸ்கீம்ஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ரெக்டிஃபை பண்ணி இந்த இயர் பட்ஜெட் எதாவது ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற பற்றி பேசியிருப்பாங்க. தென் ஸ்ரீலங்கா, ஸோ இப்போ எப்படி திரும்ப வந்து மீடு வந்துட்டுருக்காங்க டூரிசம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படிங்கிற ஆர்டிக்கல். தென் பட்ஜெட்டு சோசியல் செக்டர்ஸ்க்கு பெரிய லெவலில் ஃபண்டு கொடுக்கல. லாஸ்ட் 3 இயர்ஸாகவே டிக்ளைன் ஆகிட்டு வருது. இந்த வாட்டியாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. தென் யூஎஸ் கொலம்பியாவுடைய இஷ்யூ என்ன, மைக்ரேஷன் ரிலேட்டடான இஷ்யூ. வில் சி டீட்டெயில் ஒன் பை ஒன். Okay, the first issue is genocide. ஸோ இப்போ வேர்ல்டு முக்கியமான லீடர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா திஸ் இந்த ஆஸ்பிச் அப்படிங்கிற இடத்துல ஜனவரி 27 வந்து ஒன்று கூடியிருக்காங்க டு கமமரேட் 80th anniversary ஆஃப் லிபரேஷன். ஸோ இந்த லிபரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்த ஆஸ்ட்ரிச் அப்படிங்கிற இந்த பிளேஸில் நிறைய ஜூஸ் வந்து அடைச்சி வைக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய பேர் இறந்து போனாங்க. இவங்க ஜெர்மனியோடைய அந்த ஜெனோசைடு இனப்படுகொலை அதோடைய ஒரு தாக்கமாக இவங்களை லிபரேட் பண்ணி விட்டது யூஎஸ்எஸ்ஆருடைய ஆர்மிஸ்டா அப்படிங்கிற மாதிரியான அந்த டேயை கமமரேட் பண்ணுற மாதிரியான ஒரு செலிப்ரேஷனில் ஒரு அனுசரிப்பு நாள் தினம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இப்போ காசாலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துட்டு நிறைய பீப்புள் வந்து இப்போ பேக் டு நார்மல் லைஃப். பட் ஆனால் நிறைய பேர் வந்து மிஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவர் நெத்தன்யாஹூ மேலே சவுத் ஆஃப்ரிக்கா கொடுத்த கேஸு, அதாவது ஜெனோசைடில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து அவர் மேலே வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அவர் மேலே மட்டும் இல்லை, அவருடைய மிலிட்ரி டிஃபென்ஸ் மிஸ்டர் யோவோ கலாண்ட் மேலேயும் ஹமாஸை சேர்ந்த 2 பேர் மேலேயும் அவர் வந்து ஐசிசி வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த ஹமாஸ் மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ண 2 பேரும் வந்து ஆல்ரெடி இந்த வேரியஸ் ஸ்ட்ரைக்ஸில் வந்து கொல்லப்பட்டார்கள். இப்போது இவர் நெத்தன்யாஹூ வந்து ஹி ஸ்டில் தேர். ஓகே, ஸோ கெட்டிங் இன்டு த ஸ்டோரி லைன் ஆஃப் ஆத்தர் வேரியஸ் கேஸ் ஸ்டடிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜெனோசைட் கன்வென்ஷன் ஆஃப் 1948. ஜெனோசைட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்த, அதாவது ஹிந்துவில் டிசம்பர் 20 வந்து கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லி யூஎனில் இப்போ ரெசல்யூஷன் பாஸ் ஆகிருக்கு. அதை இந்தியா வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அது வந்து கிட்டத்தட்ட ரோம் ஸ்டாட்யூட்டோடைய அப்படியே ஒரு டிட்டோ மாதிரி தான் இருக்குது. பெரிய லெவலில் சேஞ்சஸ் இல்லை.
அதில் நிறைய முக்கியமான அம்சங்கள் டெரரிசம் ரிலேட்டடான எந்த விதமான ஃபியூச்சர்ஸும் இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி ரோம் ஸ்டாட்யூட்டில் இருக்கக்கூடிய சேம் ப்ராப்ளம் தான் இதுலேயே இருக்குது. ஸோ இந்தியா நாட் ரோம் ஸ்டாட்யூட்ங்கிறது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஃபார் தேட். அண்ட் ஆல்சோ இது வந்து இந்தியா கொஞ்சம் பெட்டராக ரீமாடிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து December 20 ஹிந்துவில் வந்திருக்கும். ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்க அதை. ஸோ இப்போ இந்த இதில் வந்து ஜெனோசைட் கன்வென்ஷன் ஆஃப் 1948 பற்றி பேசியிருக்காங்க. இதில் க்ரைம் ஆஃப் ஜெனோசைட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஹோலாகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சிலரை ஒரு பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டியை வந்து நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுறதை வந்து ஜெனோசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீன்ஸ் ஆஃப் எத்தனிக்கல் ரேஷியல் ஆர் ரிலீஜியஸ் குரூப் வாட் எவர் த மீன்ஸ். ஸோ இல்லை இந்த ஆஸ்விச் இன்சிடெண்ட் பொறுத்த வரைக்கும் சோவியத் சோல்ஜர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த லிபரேஷன் அவங்கள வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மில்லியன் ஜூஸ் வந்து அங்கே கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. இது போக thousands of Romans, Sintis and other people இந்த பொலிட்டிக்கல் ஆப்பனன்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருந்தவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கைதி மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதில் 1933 இந்த விஷயங்கள் வந்து நாசி பெரிய லெவலில் ஜெர்மனி சேர்ந்த நாசி பார்ட்டி வந்து பெரிய லெவலில் முன்னெடுத்தாங்க. நிறைய லாஸ் வந்து இந்த ஜூஸை வந்து ப்ராசிக்யூட் பண்ணுறத லீகலைஸாக வந்து அறிவித்தாங்க. தட் இஸ் ஒன் அமாங் த லா இஸ் த நுரம்பர்க் லா ஆஃப் 1935. இது வந்து ஜூஸ்ட இருந்து ஜெர்மன் சிட்டிசன்ஷிப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான கொண்டு வந்தப்பட்ட ஒரு நாட் ஓன்லி ஜூஸ் பட் ஆல்சோ நான் ஆரியன்ஸுன்னு கருதப்படக்கூடிய அதர் பீப்புள்கிட்ட இருந்தும் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து பறித்தாங்க. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நினச்ச நிறைய ஜூஸை பார்த்திங்கன்னா அவங்க என்கவுண்டர் பண்ணுறது இல்லை அதர் மாதிரியான ட்ரமாட்டிக் சிவியரான பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போவாங்க. ஸோ அன்டில் 1941 வரைக்கும் இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தே கேம் அவுட் சைடு. ஸோ 1929 ஸ்டாக் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக க்ராஷ் ஆகுது. 1929 கிரேட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது எமர்ஜ். கிரேட் டிப்ரெஷன் நமக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த வேர்ல்டு வார் 1 தாக்கம். ஸோ யூஎஸ் எக்கனாமியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி எல்லா எக்கனாமியும் ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் எல்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கட்டத்தில் யூஎஸோடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து க்ராஷ் ஆகுது. இதனை தொடர்ந்து உலக நாடுகளே வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது. தட் இஸ் அ கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் ரிலேட்டடான லாஸை வந்து யூஎஸ் வந்து பயங்கரமாக ரொம்ப டைட்டன் பண்ணுறாங்க. அண்ட் யூகேயும் பார்த்திங்கன்னா 1938 அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் அவங்களுக்கு செலவு பண்ணிக்கணும் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய சர்டைன விசா சிஸ்டமை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வேறு மிச்சப்படி இந்த ரெஃப்யூஜிஸ்க்கான எந்த ப்ரொவிஷனும் யூகே வந்து அப்போ கொண்டு வரல. ஸோ ஆஃப்டர் 1938 பார்த்திங்கன்னா யூகே ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டட் இந்த ஜூஸோடைய இமிக்ரேஷன் பாலஸ்தீனுக்குள்ளே அவங்க போகக்கூடாதுங்கிறத யூகேயும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ சில ஜூஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் லைக் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாண்டிங்கெல்லாம் போகிறாங்க. பட் அங்கே உள்ள கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாசி ஃபோர்ஸஸ் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணி இவங்கள அங்கே அந்த கேம்ப்ஸில் வச்சு அவங்க மர்டர் பண்ணுற இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்னும் இருந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் நெவர் அகெயின் அப்படிங்கிறது இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் அகெயின் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஒவ்வொரு இதாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதாவது அலைட் ஃபோர்ஸஸ் அண்ட் ஆக்சிஸ் ஃபோர்ஸஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில தான் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இந்த அலைஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா யூகே, யூஎஸ். ஸோ இவங்களுடைய தலைமையில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வர்றவங்க. அலைட் அப்படிங்கிறவங்க ஜெர்மனியோடைய ஜெர்மனியோடைய கூட்டாளிகளாக வந்து இருப்பாங்க. ஸோ இதில் ஏவியான் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஜூலை 1938 எல்லா நாடுகளும் முக்கியமான நாடுகள்லாம் ஒன்று சேர்றாங்க. பட் எந்த விதமான பெரிய முடிவுகளும் அதில் எடுக்கப்படல. 33 டெலிகேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பெர்முடா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்னொன்று ஏப்ரல் 1943 நடக்கும். அதில் யூகே அண்ட் யூஎஸ் ரெண்டு பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அந்த ஜூஸோடைய மாஸ் கில்லிங் அது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. இப்போ வேர்ல்டு ஜூவிஸ் காங்கிரஸ் இதுலேயுமே பார்த்திங்கன்னா
ஹிட்லர் வந்து எந்த மாதிரிலாம் ஜூஸை வந்து இந்த கேம்ப் இந்த இதெல்லாம் வச்சு வந்து ஓவராலாக மர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டோ ஃபர்தர் இதனை தொடர்ந்து போலிஷ் கவர்மெண்ட்டு வந்து லண்டனில் இருந்து பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு பேம்ப்லெட்டு. இது பார்த்திங்கன்னா இதோடைய டைட்டில் மாஸ் எக்ஸ்டெர்மினேஷன் ஆஃப் ஜூஸ் இன் ஜெர்மனி ஆக்குபைட் போலாண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டிலில் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெனோசைட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நடக்குது அப்படிங்கிற உலக நாடுகளுக்கு வந்து பிரகடனப்படுத்தினாலுமே இந்த அலை நேஷன்ஸ் யாருமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சீரியஸாக இந்த விஷயத்தை வந்து அவங்க அப்ரோச் பண்ணல அப்படின்றாங்க. தென் தெர் வாஸ் another incident. ஸோ 1975லேருந்து 1979 பார்த்திங்கன்னா இந்த கைமர் ராக்ஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் பீப்புள் இன் கம்போடியா. இது ப்ரீவியஸாக 1945 இந்த இஷ்யூ வந்துச்சு. அதுக்கப்புறம் அகெயின் எமர்ஜ் ஆகி 1975 to 79ல். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் பீப்புள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. எதுக்காக அப்படின்னா இவங்க அதாவது கம்போடியன் சொசைட்டியை வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கு வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஃப்யூஜிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த கிம்மர் ராக் அப்படிங்கிற இந்த ரெஃப்யூஜி இந்த பீப்புள் பார்த்திங்கன்னா நியர்பை இருக்கக்கூடிய ரீஜனுக்கு வந்து நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து மூவ் ஆன் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இங்கே இருக்க இந்த கம்போடியாவில் நியூ கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணுறாங்க ஆஃப்டர் வியட்நாம் இன்வேஷனுக்கு அப்புறம். ஸோ இதில் இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிஸோடைய ரெஸ்பான்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த கோல்டு வார் அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் சைனா அண்ட் வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கீமர் ராக் வந்து இவங்க வெளியே போகிறத சப்போர்ட் பண்ணுறாங்க. வியட்நாம் அண்ட் த யூனியன் சோவியத் நேஷன் யூஎஸ்எஸ்ஆர் பார்த்திங்கன்னா நியூலி இன்ஸ்டால்டு கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. வெளியே போகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது சைனா அண்டு திஸ் யூஎஸ் அண்ட் வெஸ்டர்ன் சொசைட்டிஸு. யூஎஸ்எஸ்ஆர் அண்ட் வியட்நாம் வந்து நியூலி ஃபார்ம்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஒன் ஜெனோசைட் ஹேப்பன்ட். தென் ருவாண்டா இன் 1994ல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பீப்புள் 8லேருந்து ஒரு 10 லட்சம் பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த மைனாரிட்டி டட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மைனாரிட்டி பீப்புள் அண்டு சில ஹூட்டு அப்படிங்கிற பீப்புளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாளில் கொல்லப்பட்டார்கள். இதில் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து அவங்க ஒரு சேக்யூர் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒன்று செட் பண்ணி கொடுத்தாங்க. பட் அதுக்குள்ளே போயும் நிறைய ஜெனோசைட் நடந்துச்சு. இதை வந்து பெரிய லெவலில் அவங்களாலையும் தடுக்க முடியல. கிட்டத்தட்ட ஜூலை 1995ல் 8000 பாஸ்னியன் முஸ்லீம் மென் அண்ட் பாய்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்கள வந்து ஒரு சிறை மாதிரி பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் அதர் இன்சிடெண்ட். தென் அதில் பாதி பேரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. தென் டச்சியோடைய யூஎன் கமாண்டர். ஸோ இவர் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதாவது யூஎன் அண்ட் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் தட் இஸ் நேட்டோ. ஸோ அதாவது இந்த 3-year indecision by Europe and America in various decisions over these genocides ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போது இட்ஸ் 30th anniversary ஆஃப் ஸ்ரெப்ரெனிக்கா அந்த ஜெனோசைடுக்கு வந்து 30th. ஸோ பெரிய லெவலில் திஸ் உலக நாடுகள் எல்லாருமே பெரிய லெவலில் ஆக்ஷன்ஸ் எடுக்கலை அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள். தென் தேர்டு பார்த்திங்கன்னா தட் இஸ் சூடானில் டாஃபர் அப்படிங்கிற ரீஜனில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பீப்புள் பார்த்திங்கன்னா 2003-05 இந்த காலகட்டத்தில் கொல்லப்படுறாங்க. ஸோ இதை வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அண்ட் சில ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஜெனோசைட் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தினாங்க. ஸோ இப்போவும் வந்து சூடானில் வந்து வயலன்ஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஜெனோசைடு வந்து இப்போவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத எவ்ரி ஒன் இஸ் அக்செப்டிங். பட் நம்ம இப்போ சூடானை பற்றி பேசுகிறதே இல்லை. ஃபுல்லாகவே வி ஹேவ் மூவ்ட் ஆன் டு உக்ரைன் அண்டு காசா. ஸோ இப்போ காசாவை பற்றி இவங்க பேசும்போது சேம் திங் தான். இப்போ அகெயின் காசாவில் வந்து ஜெனோசைடு வரக்கான
ஐ மீன் நடந்ததுக்கான இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. உலக நாடுகள் இதுலேயுமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அவங்க காசாவில் பீஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் ஆத்தர் வந்து இல்லை ஓவராலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ ட்ரூ ஹெலிகாப்டர், இந்தியன் மேட் காம்பேட் ஹெலிகாப்டர். ஸோ இட்ஸ் அ லைட் வெயிட் ஹெலிகாப்டர் கோஸ்டல் கார்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இதில் வந்து January 5 வந்து ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இது 1992 இன்டெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர். ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் பார்த்திங்கன்னா 2007 நடந்திருக்கு. ஸோ சின்ன சின்ன மேஜர் ப்ராப்ளம்ஸ் அதை வந்து தே ஹேவ் சார்ட் அவுட். மெயின்டெனன்ஸில் கொஞ்சம் டைம் டிலே. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லா ஃப்ளைட்ஸும் ஹெலிகாப்டர்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஜென்ரல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துச்சு. பட் ஃபர்தர் இப்போ ஒரிங் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் அ ஃப்ளைட் கண்ட்ரோலபிலிட்டி, கண்ட்ரோலில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக இப்போது இந்த கண்ட்ரோலபிலிட்டி ப்ராப்ளம்னால கம்ப்ளீட்டாக ட்ரூவோடைய ஆப்ரேஷனை வந்து அண்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ரீசன்ட் ஃபைன் பண்ணுற வரைக்கும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ தட் ஷோஸ் தட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இட் இஸ் நத்திங் ராங் பிகாஸ் போயிங் 737 மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 years வந்து அவங்க ஃப்ளைட்டை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் அவங்களுடைய ஆக்சிடென்ட்கான ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணுற வரைக்கும் அவங்க ஆப்ரேட் பண்ணுறது ரெடியாக இல்லை. பட் தட் இஸ் அ வெரி குட் திங் டு என்ஷூர் த செக்யூரிட்டி லைஃப் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஸோ இதில் ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஓவரால் ட்ரூவோடைய ஓவரால் மேனுஃபேக்சரிங்லேருந்து யூசேஜ் வரைக்கும் பார்த்தோன்னா HAL மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த செமிலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இட்ஸ் அ கவர்மெண்ட் சர்டிஃபைங் ஏஜென்சி. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஹேவ் டு லுக் ஓவர் த டிசைன் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மெஷர் பண்ணுவாங்க. ஏன்னா கோஸ்டல் கார்டு இஸ் அன் அதர் பாடி. ஸோ பட் கண்டினியூஸாக இது வந்து 6th ஆக்சிடெண்ட்டு. ஸோ இதை கண்டிப்பாக இந்நேரம் வந்து அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். பட் பெரிய லெவலில் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணப்படல அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவர் ஆத்தர் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாருன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃபால்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இதுக்கான பெட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுமாதிரி ஒரு இண்டிபெண்ட் கமிட்டி இந்த த்ரூ ப்ரோக்ராமை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணால் தட் வில் பி இன்னும் பெட்டராக இதில் உள்ள ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருப்பார். ஸோ there must be a need for institution measures. தர்பை பைலட்டுக்கு வந்து வார்னிங் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் த ஃப்ளைட் கண்ட்ரோல் சேச்சுரேஷன் ஆர்டர் இருக்குது, அவங்களால ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போகிறது. ஸோ இவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் it is a very important organization. The air related assets எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதில்ல. பட் தீஸ் டிசைன்ஸ் வந்து இவங்க முன்னவே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் ப்ரொடக்ஷனில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அதில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா தட்ஸ் மேக் அ லாட் ஆஃப் லைஃப் டு பி ஸ்பெண்ட். ஸோ அப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனுக்குள்ள ஒரு பெட்டரான மானிட்டரிங் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும். அதேமாதிரி இந்த செமிலாக் அப்படிங்கிறவங்க ஹேவ் டு என்ஷோர் த டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கண்ட்ரோல் இதெல்லாமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணணும். ஸோ செமிலாக்கை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளைட் டெஸ்ட் க்ரூ அப்படிங்கிறத செட்டப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். இது போக இந்த பிரசாந்த் அப்படிங்கிற அந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் இது வந்து நம்ம அட்டாக் ஹெலிகாப்டர் ஃபீல்டில் சூன் வந்து நம்ம இன்டெக்ட் பண்ண போகிறோம். அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. Sorry, it was not in the construction stage. Actually, it is also went for accident. Drew எப்படி ராச்சோ அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டில் வந்துச்சு. Then it was now it is in the construction stage for rectifying the mistakes. So whereas the lightweight helicopters பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இந்தியாவில் ஃபைனல் ஃப்ளைட் டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது. இது போக இந்தியன் மல்டி ரோல் ஹெலிகாப்டர்
ஸோ 13 டன் ஹெவி மிஷின்ஸை வந்து லிஃப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. ஸோ ஆத்மநிர்பார் பாரத்துக்குள்ளே we are giving trust to this production manufacturing units and all. ஸோ இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ தட் நம்மளுடைய ஹெலிகாப்டர் ரிலேட்டடான ஆம்பிஷியஸ் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பெரிய லெவலில் கொண்டு போகலாம். அம்ரித் பாரத் அப்படிங்கிறது இந்திய சுய உற்பத்தியை வந்து இன்னும் நம்ம பூஸ்டப் பண்ணலாம். தென் இண்டோ பசிபிக் ரீஜன் ரிலேட்டடாக இது ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேட்டிவ் இல்லை. பிகாஸ் வி ஆல்ரெடி நோ தட் பிரசிடென்ட் இவருடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்து குவாடில் உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். நாட் ஃபினான்ஸ், ஃபாரின் மினிஸ்டர் எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். இவன் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியை இன்வைட் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து வேரியஸ் பர்சனல் ரீசன்ஸ் சொல்கிறாங்க. இவர் மிஸ்டர் மோடி வந்து செப்டம்பர் மந்த் அங்கே போகும்போது ட்ரம்ப் அவருடைய கேம்பெயினுக்கு இவரை இன்வைட் பண்ணதாகவும், பட் மிஸ் கமலா ஹாரிஸ் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன கணிப்பு இருந்ததுனால மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அந்த ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணி இந்தியன் டிப்ளமேட்ஸ்ட்டு எந்த விதமான டாக்ஸும் பப்ளிக் அப்பியரன்ஸும் கொடுக்கல. ஸோ அது மைண்டில் வச்சு தான் இவர் வந்து இந்த மீட்டிங் இனாகுரேஷனுக்கு வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் வி சி. ஓகே, ஸோ இப்போ குவாட் பார்ட்னர்ஸ், ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்காது. யூஎஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த இண்டோ பசிபிக் அப்படிங்கிறத ஏசியா பசிபிக் அப்படிங்கிறத இண்டோ பசிபிக் நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்பேன்ஷன் தட் ஏரியா ரிலேட்டடான திங்ஸை. இதில் மேஜராக இந்த இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபென்ஸ், செக்யூரிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் இதெல்லாம் ஒருங்கிணைந்து வந்து பணியாற்றுறது தான். ஃபர்தராக யூஎஸோடைய டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க ட்ரம்ப் 1 அந்த பீரியடில். தட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு யூனிட் வந்து செட்டப் பண்ணுறாங்க. அண்ட் தேர் ஃபோக்கஸிங் ஆன் இண்டோ பசிபிக் அலைஸ் அண்ட் பார்ட்னர்ஸ். ஸோ அவங்கள வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. தென் தேர்டு பார்த்திங்கன்னா குவாட், அதை வந்து திரும்ப வந்து இன்னும் மோர் ஸ்ட்ரென்த்தாக வந்து மாற்றுறாங்க. ஸோ குவாட் டயலாக் பொறுத்த வரைக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு லெவலாக மினிஸ்டீரியல் லெவல் டயலாக் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஃபர்தராக வந்து இந்த இண்டோ பசிபிக் ரீஜனோட என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மெரிடைம் செக்யூரிட்டி, சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்காங்க. ஸோ சப்ளை செயின் சொல்லும்போது தட் இஸ் இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் இவங்க 3 சேர்ந்து ஒரு சப்ளை செயின் கன்சார்டியம்ங்கிற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி லைட்டாக கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சைனா எல்லாத்தையும் முடக்கி போட்டனால கம்ப்ளீட்டாக குளோபல் சப்ளை செயினை வந்து பெரிய லெவலில் டிஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் குவாட் பொறுத்த வரைக்கும் யூ கேன் இனிஷியேட் கொலாபரேஷன்ஸ் ரிலேட்டட் டு வேக்சின், கிளைமேட் சேஞ்ச், சைபர் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் அந்த நாடுகள்லேருந்து நம்மளால் உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ரீசனை எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அந்த இண்டோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்டாக கூட அவங்களோட ஒரு பெட்டர் டைஸ் மெயின்டைன் பண்ணுற மூலியமாக எக்கனாமிக் செக்யூரிட்டி அண்ட் சோசியல் நீட்ஸை வந்து அந்தந்த பீப்புள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் ஒன் அட்வான்டேஜ், ஆல்சோ நெகட்டிவ். அவன் நம்மளை டிக்டேட் பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடும் வந்து இதில் வந்து ப்ரிவேல் ஆகும். ஓகே, ஸோ ட்ரம்ப் 2.0 அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்சோ ஹேவிங் அ சிமிலர் அவருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மிஸ்டர் மார்க்கோ ரூபியோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா China as the most adversary of the US, so always they are their counterpart. So that is what he reflected. So that means that shows that US still வந்து Chinese வந்து ஒரு enemy strategy-ல தான் வச்சு வந்து பார்க்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி there was a joint statement வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. இதில் இன்டர்நேஷ்னல் லா, பீஸ், ஸ்டெபிலிட்டி, மெரிடைம் செக்யூரிட்டி ஆஃப் ரீஜனல் ப்ராஸ்பரிட்டி இதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எம்ஃபசைஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே குவாடில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கான சில ஆக்டிவிட்டீஸ் வந்து முன்னெடுத்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போயிடலாம். See, this is not much informative. You can go through with it.
technology related as due to time concern we couldn't get into much deeper. We'll see these technologies and all later. என்ன நீங்கள் பார்க்கணுங்கிற மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் ரிப்போர்ட் 2025 பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா குளோபல் ட்ரெண்டில் இப்போ வந்து லீடிங்காக இருக்காங்க. தட் இஸ் டிரைவிங் டிமாண்ட் ஃபார் திஸ் ஏஐ டெக்னாலஜி ரிலேட்டடாக. வேறஸ் யூஎஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் சைட்லேருந்து டிமாண்ட் வருது, இந்தியா பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் ரிலேட்டடாக டிமாண்ட் வருது. ஸோ குளோபலாக பார்த்தோன்னா இந்த ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்லுக்கான நீடு வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் தட் இஸ் ஃபியூ டெக்னிக்ஸ் லைக் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராக்டிசஸ், ட்ரஸ்ட்வொர்த்தி ப்ராக்டிசஸ், ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங் அரௌண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே வந்து முக்கியமான ஹாட் டாபிக் ரிவால்விங் அரௌண்ட் திஸ் பர்டிகுலர் திங். அதே மாதிரி enrollment trend 2022-23 it has improved in the wholesome business transformation. பார்த்தீங்கன்னா எதில் அதிகப்படியான சப்ளஸ் வந்திருக்கு அப்படின்னா that is a robot and autonomous system 58% or general energy generation and storage technologies வந்து 41%. ஸோ அதிகமாக 86% பார்த்தீங்கன்னா இந்த this artificial intelligence பேஸ் பண்ண டெக்னாலஜிலாம் வந்து முக்கியத்துவம் பெறுது. ஸோ இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபோல்டுக்கு வந்து அதோடய பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பை இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ அதுக்கு வந்து நமக்கு டெக்னாலஜிஸ் இதோடைய சர்வர்ஸு இந்த மாதிரியான திங்கும் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து ஃபண்டு வந்து ரோல் அவுட் பண்ணணும். ஸோ தட் அண்ட் ஆல் த திங்ஸ் டெக்னாலஜி தட் ஹேஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது. ஸோ ஓவரால் இந்த பை 2020 the big data specialist, fintech engineers, AI and machine learning specialist and software and application developers. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை வந்து அசியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்தர். ஃபர்தராக அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா 41% ஆஃப் த டாஸ்க் டுடே ஆர் கம்ப்ளீட்டட் ப்ரைமர்லி பை ஹியூமன்ஸ். 22% மிஷின்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். பட் 30% இன்வால்வ்டு மிக்ஸ் ஆஃப் போத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 2030 ஸோ மோர் ஈக்குவலி டிவைடட் அப்படிங்கிறத வந்து அட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஆட்டோமேஷனுக்கான நீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 there's a 15-point reduction in other human based work activities. So approximately ஒரு 82% பார்த்திங்கன்னா இந்த அட்வான்சிங் ஆட்டோமேஷன் அதிலலாம் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு. அண்ட் ரிமைனிங் 19% பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் மிஷின் கொலாபரேஷன் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ தட் இஸ் நீங்கள் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதும்போது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை நீங்கள் முக்கியமாக அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை பற்றி பார்த்துக்கோங்க, ஜென்ரேஷன் ஏஐ பற்றி பார்த்துக்கோங்க. அதர் ஆர்டிக்கலில் நம்ம டைம் கிடச்சிருந்தா இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். மெஷின் லேர்னிங்னா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங்கும் இந்த ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்கிரேடேஷன் என்ன, திஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, இதெல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். நவ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். தட் இஸ் இந்தோனேஷியா பிரசிடெண்ட் பிரபாவோ சுப்லாண்டோ வந்து ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி இந்தியாவுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தார். ஸோ நமக்கு அவங்களுக்கு உள்ள ரிலீஜியஸ் டைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து ஜாவனீஷ் அப்படிங்கிற ஒரு ஹிந்துசமில் இன்னொரு கேட்டகரி வந்து அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களும் வந்து வேதிக் ஸ்கிரிப்சர், சான்ஸ்கிரிட் வரைக்கும் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டச்சு காலனிசம்லேருந்து அவங்க விடுதலை பெறதுக்கு இண்டிபெண்ட் இந்தியா வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இவன் ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா இந்த டச்சு இன்வேஷனுக்கு அகென்ஸ்டாக அவங்களோட ஃப்ளைட்ஸு எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணுறாரு. அண்ட் இந்தியன் பிளேன்ஸை வந்து இந்தோனேஷியன் ப்ரைம் மினிஸ்டர்
அண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டை எவாக்குவேட் பண்ணுறதுக்காக அப்போ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ January 5, 1950 வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. தட் இஸ் இந்தோனேஷியாஸோடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு சுகர்னோ. அவர் வந்து அவருடைய கிராட்டிடியூடை வந்து தெரிவிக்கும் வண்ணமாக அவர் எழுதின ஒரு இதில் வந்து இந்த கண்டெக்ட் வந்து எடுத்திருக்காங்க. தென் ஃபர்தராக திஸ் புடாங் கான்ஃபரன்ஸ் நாம் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் பற்றி தெரியும். அதாவது பைபோலார் வேர்ல்டு USSR அண்ட் US ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார். இல்லை உலக நாடுகள் எல்லாம் வந்து அவங்கவுங்க அணிக்கு சேர்க்கறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது இந்தியா, ஈஜிப்ட் அண்ட் யுகோஸ்லேவியா as well as இந்தோனேஷியா இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. அதாவது எந்த பக்கமும் மிலிட்ரி அலையன்ஸ் வந்து நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அண்ட் அதுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு தான் இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ சைஸ் வைஸ் அண்ட் பாப்புலேஷன் வைஸும் ரெண்டு கண்ட்ரிஸும் ஓரளவுக்கு ஒரு பிகர் தான் இந்த ரீஜனை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி போத் கண்ட்ரிஸ் ஸ்டாண்ட் இன் வெஸ்டர்ன் அகெயின்ஸ்ட் இந்த உக்ரைன் இஷ்யூவில் வந்த வெஸ்டர்ன் சாங்ஷன். ஸோ அது ரிலேட்டடான இஷ்யூஸ் பொரியாகிறாங்க. தென் இண்டோ பசிபிக் ரிலேட்டட் இஷ்யூ, US சைனாவுடைய அந்த போட்டி, தென் ஃபுட் ஃபெர்டிலைசர் ஃபியூவல் அதுக்கான செக்யூரிட்டி வெலஸ் மல்டிலேட்ரல் ஆர்டர் அது வந்து வீக் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இது அவ்வளோத்தையும் வந்து ஃபர்தர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ G20 ஒரு கன்சென்சஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, அதாவது பாலி சமிட்டில். அண்ட் டெல்லி 2023 there was a consensus created to make them join into the BRICS. ஸோ BRICSல வந்து இந்தோனேஷியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 5 MOUs வந்து இந்த விசிட் அப்போ வந்து ஒப்பந்தம் ஆயிருக்கு. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஹெல்த், ட்ரெடிஷ்னல் மெடிசின், மேரிடைம் செக்யூரிட்டி, டிஜிட்டல் டெவலப்மெண்ட் அண்ட் கல்ச்சுரல் கோஆப்ரேஷன் ரிலேட்டடாக. ஸோ இது போக ரெண்டு சேர்ந்து ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ரெஃபர்டு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனில் ரெண்டு பேரும் வந்து ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வேறு எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் ரிலேட்டடாக ஆல்ரெடி ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய சில ஆன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ் லைக் இந்தியா வந்து பிரம்மோஸ் மிசைல் அவங்கள்ட்ட விற்கிறது, பிலிப்பைன்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், பட் இந்தோனேஷியா கூட போடல. இது போக சபாங் போர்ட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டை வந்து செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டு, அதுக்கான டாக்கும் இப்போ பெருசாக போகலை. அண்டு ஆச்சே அந்தமான்ஸ் கனெக்டிவிட்டி இனிஷியேட்டிவ், இதெல்லாமே வந்து ஹோல்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். அதோடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத லேட்டர் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கெட்டிங் ட்ரங்க் ஆன் ஹோமியோபதி. ஸோ இந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாக ஆல்கஹால் பெவரேஜஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது, வேறஸ் பப்ளிக் ஹெல்த்தும் ஸ்டேட் லிஸ்ட் தான். இதில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி 84 இதை பொறுத்த, அதாவது டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் we are having a separate subjects for state and center, union list, state list and central list, schedule 7 and article 246 and 248 for a residuary power to the parliament related ஆக பேசியிருப்பாங்க. ஸோ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ யூனியன் லிஸ்ட்டில் இந்த என்ட்ரி 84 அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பேவரேஜஸ், ஆல்கஹால் பேவரேஜஸ், இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட்டுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ state can put taxation on the normal alcohol but not on the alcohol beverage, but not on the alcoholic tincture. Alcoholic tincture in the homeopathy, it is a kind of ஒரு consumable ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ பட் இதில் என்ன ப்ராப்ளம் வந்து இதில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஸ் பர் ஜென்ரலாக ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 மூலியமாக யூனியன் கவர்மெண்ட் வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரிலேட்டட் டு ஹோமியோபதிக் ப்ராடக்ட்டு இது எல்லாத்தையும் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. பட் ஸ்டேட்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ பிரசிடென்ஷியல் அப்ரூவல் ஃபார் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் அமெண்ட்மெண்ட்ஸ். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ சென்ட்ரல் லா கன்சென்சஸ். ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய அப்ரூவல் வந்து கண்டிப்பாக வாங்கணும் கன்கரண்ட் லிஸ்ட்டில், பிகாஸ் இஸ் ஆல்ரெடி சென்டர் ஹேஸ் இட்ஸ் ஓன் லா.
ஸோ நார்மலி இந்த ஆல்கஹாலிக் டிங்க்சர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய வெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி பெரிய லெவலில் பியூரோக்ராட்டிக் ரெகுலேஷனுக்குள்ளே வந்தது கிடையாது, பிகாஸ் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எரா. வெரஸ் இதோடைய டேரக்ட் இம்பேக்ட் ஆன் பப்ளிக் ஹெல்த் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது லிஸ்ட் 2 ஆஃப் ஸ்கெட்யூல் 7 மூலியமாக அகெயின் யூ கேன் ரன் இட் டவுன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் இந்த ஆல்கஹாலிக் டிங்க்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோமியோபதிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் இட் அசியூம்ஸ் மோர் மோர் சீப்பர் திங். பிகாஸ் பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து 4% வந்து அதோடைய டேக்ஸ் வந்து விதிக்கப்பட்டது. எப்போ ஜிஎஸ்டி வந்துச்சோ, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் 84 அப்படிங்கிற நலிஃபை ஆச்சு. பட் ஸ்டில் சென்டர் தான் இப்போவும் வந்து டேக்ஸ் மேக் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கிட்டத்தட்ட இப்போது பார்த்திங்கன்னா அது வந்து 18% டேக்ஸ் ஸ்லாபாக வந்து மாறிடுச்சு. ஸோ அப்போ ஆப்வியஸாக கம்பேர் டு தி திஸ் ஆல்கஹால் பெவரேஜஸ், பீப்புள் மூவ் ஆன் டு தி ஆல்கஹாலிக் டிங்க்சர் அப்படிங்கிறதுக்கு வந்து பீப்புள் வந்து பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஓகே, இது போக இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 மூலியமாக யூனியன் கவர்மெண்ட் வந்து அப்பப்போ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃபார்மல் திங்ஸை வந்து எப்போதும் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்டோடைய அட்டானமியை வந்து அந்த இடத்துல குறைக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் திஸ் ஆல்கஹாலிக் டிங்க்சர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இந்த டாக்ஸேஷன் ப்ராப்ளம்னால நிறைய ஸ்மால் பீப்புள் வாங்கி குடிக்கிறதுனால இதனால் நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. நிறைய பேர் ஆல்கஹால் ரிலேட்டடான டிசீஸ் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆல்கஹாலிக் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செக்ஷன் 27 ஆஃப் த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட், இது உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஆட் பண்ண ஒரு ப்ரொவிஷன். இதுதான் வந்து கோர்ட்டில் வந்து டிஸ்பியூட்டுக்கு வந்துச்சு. இப்போ அது ரிலேட்டடாக தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் இப்போ கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து கேன் ரெகுலேட் த சேல் ஆஃப் ஹோமியோபதிக் டிங்க்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, எதுக்காக இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there was a lot of public health ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. பிகாஸ் தீஸ் ஆல்கஹாலிக் டிங்க்சர் பார்த்திங்கன்னா அதிகமான ஆல்கஹால் வந்து இருக்கும். ஒரு 12% ஆஃப் த ஆல்கஹால் கண்டென்ட் வந்து அதில் இருக்கும். வேறு ஜென்ரல் நார்மல் பியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இட் வில் பி only 7%. ஸோ ஆல்கஹால் கண்டென்ட் இஸ் வெரி ஹையர் லெவல். ஸோ இதனால் ஒரு நியூ ரூல் வந்து கவர்மெண்ட் வந்து மேக் பண்ணாங்க. தட் இஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிட்டெயில் மார்க்கெட்டில் சேல் பண்ணும்போது ஆல்கஹாலிக் டிங்க்சர்ஸை ஒன்லி 12% ஆஃப் த ஆல்கஹால் தான் இருக்கணும். தட் டூ பாட்டில் பார்த்திங்கன்னா 30 ml மேலே இருக்கக்கூடாது. அண்டு பாட்டில்ஸ் ஆஃப் 100 ml பார்த்திங்கன்னா ஒன்லி டு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மட்டும்தான் அதை சேல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆத்தரில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாருன்னா, ஸோ வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த ஹோல்சம் மார்க்கெட், அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான அன்சைன்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறது இட் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதை வந்து நிறைய ஹோமியோபதிக் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ திரும்பியும் கோர்ட்டில் 13 ஹை கோர்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டான வேஸில் தே ஹேவ் ஃபைல்ட் அ கம்ப்ளைண்ட். ஸோ சென்டர் வந்து அதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரூல் 106B அப்படிங்கிறது வந்து, அதாவது 34வது பார்லிமெண்ட்டில் வந்து இந்த பில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து டேபிள் பண்ணப்பட்டிருக்கணும் ஆஸ் பர் செக்ஷன் 38 ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். அதை வந்து இவர் மீறினால இந்த திங்ஸை வந்து வி கேன் நலிஃபை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹைகோர்ட்டு ஓவராலாக பியூரோக்ராட்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லா கேஸையும் ஒன்றா சுப்ரீம் கோர்ட்டை ஹியர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப காலமாக கிடப்பில் போட்டு இப்போ தான் வந்து அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் போயிடலாம். ரிப்பப்ளிக் ஜேர்னி. ஸோ ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேட்டிவ் இல்லை. அந்த ஓவரால் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் பார்த்திங்கன்னா ஒரு 15 உமன் வந்து இருந்திருக்காங்க அந்த டைமில். ஸோ தட் இன்ஃபர்மேஷன் மைட் பி யூஸ்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் பேர்லாம் யூனியன் பட்ஜெட் டர்னிங்
பாயிண்ட் இன்டூ கிளைமேட் ரிலேட்டடாக. ஸோ லாஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பிஎம் சூர்யா கர் முஃப்த் பில்லி யோஜனா அப்படிங்கிறது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது போக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஃபார் ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி. வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டு ப்ரைவேட்னால் கொண்டு வர முடியாமல் இருக்கும் அல்லது பாலை ப்ராஜெக்ட் நிப்பாட்டிருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் ஆகும்போது கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுத்து அதை ஃபர்தராக பூஸ்டப் பண்ணி விடுவாங்க. தட்ஸ் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் க்ரீன் ஹைட்ரஜன், நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் ரிலேட்டடாக அதை ஊக்குவிக்கிறதுக்கான வேரியஸ் ஃபண்டிங் மெக்கானிசம்ஸ். ஸோ இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் 203.18 ஜிகாவாட். வேறஸ் நம்ம 2030க்கு நேஷனல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷனில் டார்கெட் பார்த்தோன்னா 500 ஜிகாவாட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இப்போது பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் அதாவது அடாப்டேஷன் மிட்டிகேஷன் ரெண்டுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் சொல்கிற என்னென்னா, அதாவது இந்தியன் க்ரீன் ட்ரான்சிஷனை வந்து நீங்கள் ஊக்குவிங்க. பிஎம் சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அரௌண்ட் 1.4 crore ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் த கம்ப்ளீஷன் ரேட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒன்லி 6.34 lakh இன்ஸ்டாலேஷன் தான் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஒன்லி 4.37%. ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கக்கூடிய கேப்ஸை வந்து இதில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்தராக ஃபண்டு, தட் இஸ் ஃபண்ட் அலோகேஷன் ரெஸ்கோ மாடலில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருப்பார். இது வந்து பெரிய லெவலில் அப்ஃப்ரண்ட் காஸ்ட், நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக போடக்கூடிய அந்த காஸ்ட்டை வந்து பெரிய லெவலில் குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். செகண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸு, இதை வந்து சோலார் மாடியூல் சப்ளை செயின் ரிலேட்டடான ஏரியாஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ தேர்ட் பொறுத்த வரைக்கும் செக்குலர் அண்ட் தெர் வாஸ் அனதர் திங், முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். தட் இஸ் திஸ் CBAM, தட் இஸ் கிளைமேட் ரிலேட்டடான யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இதனை தொடர்ந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா அதோடைய பேஸ் எவ்வளோ கார்பன் எமிஷனில் வந்துருக்கு. ஸோ கார்பன் இல்லாத அந்த பொருளெல்லாம் பை பண்ணுறதுக்காக அதிகமான கார்பன் இருந்துச்சு அப்படின்னா டேக்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க, 20 to 50%. ஸோ இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்